ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி இந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். அதுக்கப்புறம் நான் யோசித்த விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், சரி இது நம்ம ஓரளவு முயற்சி பண்ணி கற்றுக்கிட்டாங்க ஒய்ஃப் அப்படிங்கிறப்போ நம்ம இன்னும் அவங்களுக்காக நம்ம ஏதாச்சும் இது பண்ணணும்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஆசை என்னன்னா, அவங்களுக்கு ஒரு ஸ்கூட்ரு வாங்கி கொடுத்தா கொஞ்சம் ஈஸியாக கடைக்கு வந்துட்டு போகிறதுக்காக இருக்கட்டும், ஏதாச்சும் ஒரு இடத்துக்கு போயிட்டு ஒரு விஷயத்தை அவங்க கற்றுக்கிறதுக்கு வாங்குறதுக்கு பண்ணுறதுக்கெல்லாம் எல்லாத்துக்குமே அவங்க பஸ்ஸில் போகிற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் அவங்களுக்கு ஸ்கூட்ரு ஓட்ட தெரியும். ஆனால் என்கிட்ட ஒரு பைக் இருந்ததுனால அதிலேயே தான் நாங்கள் போவோம். 2 பேரும் இப்போ வேறு வேறு இடத்துக்கு போகணுன்னா நான் வந்தால் தான் 2 பேரும் சேர்ந்து போகிற மாதிரி ஒரு இதுதான் ட்ராவல் இருந்துச்சு. அவங்களும் பஸ்ஸில் போயிட்டு பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணி வர்றதுங்கிறது கொஞ்சம் அவங்களுக்கும் கொஞ்சம் இதாக இருந்துச்சு. எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அவங்களுக்காக நம்ம ஒரு டியூவலாச்சும் ஒரு பைக் வாங்கி கொடுத்துறணும். அவங்களுக்கு வாழ்க்கையில் நம்ம செய்யறது அவங்களுக்கு நம்ம எதுவுமே பண்ணது கிடையாது. நம்மளுக்காக எல்லா விதத்துலேயுமே சப்போர்ட்டிவாக இருந்த ஒய்ஃபுக்கு நம்ம ஒரு வண்டி கிண்டி வாங்கி கொடுத்துறணும் அப்படிங்கிறது என் மனசுக்குள்ளே ஒரு விஷயம் போயிட்டே இருந்துச்சு. அதை எப்படி என்னால் இது பண்ண முடியுது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாகவே தான் இருந்துச்சு. எதுவுமே நம்ம வாங்கி கொடுக்க முடியல, பண்ண முடியல அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லியிருந்தேன். ஒரு பக்கத்தில் ஒரு கடையில் ஒரு ஃப்ரெண்டு, அவர்கிட்ட சொன்னேன், ஏதாச்சும் வண்டி எப்படி டியூவில் வாங்குறதுன்னு. நீங்கள் ஒரு 15,000 கட்டிவிடுங்க, என் ஃப்ரெண்டு வேலை பார்க்குறாரு, அதில் அவர் எடுத்து கொடுத்துட்றோம், மாதம் 2,000 கட்டினா போதும் அப்படின்னோடனே எனக்கு பரவாயில்ல. நான் நினச்சிட்டு இருந்தேன் ஃபுல் அமௌண்ட்டு கொடுத்து வாங்குற மாதிரி தான் இருக்கும் போல இருக்குது இப்போ எல்லாம் அப்படின்ட்டு நினச்சிருந்தேன். அப்புறம் அவர் சொன்னார், நீங்கள் ஒரு 15,000 மட்டும் ரெடி பண்ணிக்கிட்டு நான் சொல்கிற ப்ரூஃப் எல்லாம் மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க சார், நான் உங்களுக்கு நான் எடுத்து கொடுத்துட்றேன் நல்ல வண்டியா அப்படின்னாரு. சரின்னு சொல்லிட்டு ஞாயிற்றுக்கிழமை கடை லீவுங்கிறதுனால என் ஒய்ஃப்கிட்ட நான் எதுவுமே சொல்லலை. கொஞ்சம் நான் காசு சேர்த்து வச்சுருந்தது, அதுக்கப்புறம் அந்த லோன் வாங்கினதுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 40,000 பணம் என்கிட்ட மீதி இருந்துச்சு. ஆனால் நான் ஒய்ஃபுக்கு தெரியாமல் வச்சுருந்தேன். ஏதாச்சும் அவங்களுக்கு வாங்கி கொடுக்கலாம், பார்ப்போம், கடைக்கு காசு பத்தலைன்னா போட்டுக்கோன்னு. இப்போ ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு ரூ. 1,000 ரூ. 1,500 லாபம் கிடைக்கிற வச்சு, சரி நம்ம அதை முதல் போடுறதுக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், அந்த 40,000த்துலேருந்து ஒரு 20,000 சரி அவங்களுக்கு முதல்ல கட்டிடுவோம், கட்டி வண்டியை எடுப்போம், மாதம் 2,000 நம்ம போட்டு கட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை அழைச்சிக்கிட்டு அந்த கடைக்கு போய் பார்த்தேன். எனக்கு பிடிச்ச மாதிரியே வண்டி இருந்துச்சு. 2, 3 வண்டி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி கலரு அதெல்லாம் இருந்துச்சு. சரி அப்புறம் கொஞ்சம் எது கொஞ்சம் வெயிட்டும் கொஞ்சம் இதாக இருக்கும், அவங்க ஓட்டுறதுக்கு ஓரளவு இதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு அதில் ஒரு வண்டி ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கேட்ட விலை கேட்டதுக்கு ஒரு 80,000 சொன்னாங்க. சரி 20,000 கட்டிட்டு ஒரு 1.5 வருஷம் டியூவில் கட்டுற மாதிரி நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் ப்ரூஃபெல்லாம் கொடுத்துட்டு எல்லாமே எடுத்தாச்சு. எடுத்தது வீட்டுக்கு அந்த வண்டி அப்புறம் என் ஃப்ரெண்டு அந்த வண்டியை ஓட்டிகிட்டு நான் புது வண்டியை எடுத்துகிட்டு வந்தேன். அவங்களுக்கு வீட்டுக்கு எதுக்க வண்டியை நிப்பாட்டினோன்னா அவங்களுக்கு கொஞ்சம் என்னாச்சு இதுன்ட்டு கேட்டாங்க. உனக்காக தான்மா வாங்கினேன், நேரமாக எங்கேயாச்சும் போகணும் பண்ணோன்னா இன்னும் பஸ்ஸே எதிர்பார்க்க தேவையில்ல அப்படின்னோன்னா அவங்களுக்கு ஒரு மாதிரி சந்தோஷத்தில் ஒரு கண்ணீரே வந்துடுச்சு. என்றைக்குமே நம்ம ஒரு சந்தோஷமாக நம்ம ஒரு இது இருக்கிறப்போ கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு இது அதையும் நம்மளையும் மீறி ஒரு கண்ணீர் வரும்ல, அது மாதிரி தான் அவங்களுக்கு அந்த நேரத்தில் வந்தவொடனே என்னாலேயும் எனக்கு புரிஞ்சிக்க முடிஞ்சிச்சு. ஏன்னா அவங்க இத்தனை விஷயமாக எந்த ஒரு சந்தோஷத்தையுமே அவங்களுக்கு நான் ஒரு மனசளவில் வேறு விஷயங்கள்லாம் அவங்களுக்கு பார்த்துக்கிறதா இருக்கட்டும், ஒரு வேலை செய்கிறது எல்லாமே ஹெல்ப் பண்ணியிருக்கேன். ஆனால் அவங்களுக்கு ஒரு என்ன வேணும், என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு நான் தெரிஞ்சுக்கிட்டு அதை இது பண்ணுறதுங்கிறது எனக்கு கொஞ்சம் இதாக தான் இருந்துச்சு. அப்போ தான் எனக்கு புரிஞ்சிச்சு, சரி நம்ம இதுக்கப்புறம் அவங்கள்ட்ட நம்ம ஒரு நல்ல ஒரு இது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு அப்புறம் தான் தோண ஆரம்பிச்சிச்சு. சரி பார்த்துக்கலாம் நம்ம இதுக்கப்புறம். அவங்க கூட கேட்டாங்க, ஏங்க இப்போ தான் கடை ஸ்டார்ட் பண்ணி 2 மாதம் ஆகுது, அதுக்குள்ளே நீங்கள் ஏங்கங்க இது மாதிரி பண்ணுறீங்க, காசு வேஸ்ட் பண்ணுறீங்க, இன்னும் 1 வருஷம் கழிச்சு வாங்கிக்கலாமே அப்படின்னு சொன்னாங்க. நானும் சொன்னேன், அதெல்லாம் 1 வருஷம்னு பார்த்துக்கிட்டு இருந்தா நம்ம எதுவுமே பண்ண முடியாது, நீ அதெல்லாம் நினைக்காத, நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம இப்போதைக்கு நம்ம இது பண்ணுறோம், அதனால் அதை நினச்சி நீ எதை நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காதம்மா அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சரி பார்த்துக்கலாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு. அவங்க நமக்காக தான் சொல்கிறாங்க, நம்ம கஷ்டப்படுறோம், லோன் வேறு கட்டணும், மாதம் 7,000 8,000 கட்டணும், அது வேறு இருக்குல்லங்க அப்படின்னோடனே, பார்த்துக்கலாம் விடு, நம்ம அதெல்லாம் கட்டிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, கூட காசு வந்தால் கூட நம்ம கட்டிட்டு போயிடலாம், அதை நினச்சிக்கிட்டு நீ இது பண்ணிக்கிட்டு மனசை போட்டு எதுவும் குழப்பிட்டு இருக்காத, நீ ஒரு இடத்துக்கு சந்தோஷமாக போகணும், இது பண்ணணும் அப்படின்ட்டா அதை நீ இது பண்ணிக்க, அதான் உனக்கு முக்கியம் அப்படின்னோடனே, சரி ஓகேம்மா நம்ம பார்த்துக்கலாம், இதுக்கப்புறம்
வந்து நீ அதை போட்டு வண்டி வாங்கிட்டாங்க, அது பண்ணிட்டாங்க, இது பண்ணிட்டாங்கன்னு நீ யோசிச்சுட்டு மனசை போட்டு குழப்பிக்கிட்டு இருக்காத. எல்லாம் சரியாயிடும். இந்த இதுங்கிறது நம்மளுக்கு உனக்கு ஒரு வண்டி வாங்கி கொடுத்துட்டேன்னா அதில் இருக்கிற ஒரு சந்தோஷம் எனக்கு வந்து நான் இப்போ ஒரு கடை வச்சு ஒரு லாபம் வந்தால் கூட அந்த சந்தோஷம் எனக்கு கிடைக்கல. உனக்கு ஒரு விஷயம் பண்ணுறப்ப தான் வந்து எனக்கு வந்து மன நிறைவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கப்புறம் சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்க அம்மாவுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி ரொம்ப சந்தோஷமாக என் ஒய்ஃபு சொல்லிட்டு இருந்தாங்க. அது கேட்குறப்ப எனக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, சில விஷயங்கள் வந்து நம்மளுக்கு என்றைக்குமே வந்து நம்மள சந்தோஷமாக வச்சுக்கிறவங்கள நம்மளும் சந்தோஷமாக வச்சுக்கிட்டோம்னா தான் அந்த சந்தோஷத்துலேயுமே ஒரு மதிப்பு இருக்குங்கிறது அப்புறம் தான் எனக்கு புரிய ஆரம்பிச்சு. எனக்கு அதுக்கப்புறம் தான் வந்து ரொம்ப ஒரு மாதிரி அன்றைக்கி ஒரு மன நிறைவான நாளாக வந்து போணுச்சு அப்படின்ட்டு சொல்லலாம்.